இன்றைக்கி ரெசிபி மிக்ஸ்டு வெஜிடபிள் அல்வா எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் 20 பாதாம் 15 மினிட்ஸ் ஹாட் வாட்டரில் சேர்த்து தோல் உரித்து இதில் சேர்த்துக்கலாம். இதில் தேவையான அளவு பால் சேர்த்து இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கலாம். 2 ஏலக்காய், அரை டம்ளர் பால் சேர்த்து பாதாம் பாலை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சாச்சு. மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் தோல் சீவிட்டு திருவி வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் கேரட், 2 டேபிள் ஸ்பூன் சவ் சவ், 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை பூசணிக்காய், 2 டேபிள் ஸ்பூன் உருளைக்கிழங்கு, 2 டேபிள் ஸ்பூன் சிவப்பு பூசணிக்காய், 2 டேபிள் ஸ்பூன் சக்கரவள்ளி கிழங்கு. இந்த மாதிரி அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் காஞ்சதும் நம்ம துருவி வச்ச காய்கறிகளை சேர்த்துக்கலாம். துருவின சிவப்பு பூசணிக்காய், துருவின சக்கரவள்ளி கிழங்கு, கேரட், உருளைக்கிழங்கு, சவ் சவ், வெள்ளை பூசணிக்காய், காய்கறிகள்லாம் சேர்த்து இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். காயெல்லாம் நல்லா வேகணும். 5 to 10 மினிட்ஸ் நல்லா சிம்லேயே வச்சு நம்ம நெய்யோடு சேர்த்து நல்லா வதக்கணும். காய் நல்லா வதங்க தான் அல்வா டேஸ்ட் நல்லாயிருக்கும். காய் பச்சையாக இருந்தால் அல்வாவோட டேஸ்ட்டு நல்லா இருக்காது. காய் ஓரளவு பச்சை வாசனை போக வதங்கினதும் நம்ம துருவும் போது சவுச்சவுலையும் வெள்ளை பூசணிக்காலையும் அதிகமான நீர் இருக்கும். அதை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அந்த தண்ணியே விட்டு காய்கறியை நல்லா வேக வச்சிடலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு பிஞ்சை குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல், வேணுன்னா சேர்த்துக்கோங்க. குங்குமப்பூ சேர்த்து காய்கறியை நல்லா வேக வச்சிடலாம். காய்கறி நல்லா சுருள வதக்கணும். பாத்திரத்துலேயும் ஒட்டாமல் வந்துடும். அந்த ஸ்டேஜில் காய் நல்லா வதங்கியாச்சுன்னு அர்த்தம். நான் சேர்த்துருக்க அளவு 250 கிராம் அளவுக்கு காய்கறி நான் சேர்த்துட்ருக்கேன். மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். பாதாம் பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 5 செகண்ட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வெள்ளை கரைசலை சேர்த்துக்கலாம். நான் 250 கிராம் அளவுக்கு வெள்ளத்தை கரைச்சி வடிகட்டி இதில் சேர்த்துக்கிறேன். வெள்ளத்தை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெள்ளம் சேர்த்து நல்லா லிக்விட் ஆகும். இது நல்லா கெட்டியாகிற வரைக்கும் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். வெள்ளத்தோட பச்சை வாசனையும் போகும். ஒரு 15 மினிட்ஸ் ஆகும் இதுக்கு திக்காகிறதுக்கு. சிம்மில் வச்சு நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய்யோட அளவு நம்மளோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அல்வா நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அல்வா பாத்திரத்தில் ஒட்டாமல் வர அளவுக்கு நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். கைவிடாமல் கிண்டணும். பாதாம் பேஸ்ட்லாம் சேர்த்துருக்கிறதுனால ஈஸியாக அடி பிடிச்சிரும். அதனால் சிம்மில் வச்சு நம்ம 15 மினிட்ஸாவது நம்ம கிண்டணும். அல்வா நல்லா திக்காயிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய்யோட விருப்பம் நம்மளோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அல்வாக்கெலாம் நெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா அல்வா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பாத்திரத்தில் நல்லா ஒட்டாமல் வந்தாச்சு. இப்போ சுருள வதங்கியாச்சு. நல்லா திக்காகவும் ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தாளித்து கொட்டிடலாம். இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் காஞ்சதும் 10 முந்திரி பருப்பு செவந்ததும் நம்ம அல்வாவில் தாளித்து கொட்டிடலாம். நம்மளோட ஹெல்த்தியான காய்கறி அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள்.